ஒரு குற்றச்சாட்டுல இருந்து உங்களை விடுவிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதே குற்றத்துக்காக போலீஸ் திரும்பவும் உங்களை அரெஸ்ட் பண்ண முடியுமா? சட்டப்படி பார்த்தா கண்டிப்பா முடியாது. ஆனா நிஜத்துல அப்படி நடந்தா என்ன ஆகும்? அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க, இந்த கேள்விதான் நம்மள ஒரு அதிர்ச்சியான வழக்கின் மையத்துக்கு கூட்டிட்டு போகுது. சட்டம் எப்படி தப்பா பயன்படுத்தப்பட்டுச்சு, ஒரு தனிநபரோட அடிப்படை உரிமை எப்படி பறிக்கப்பட்டுச்சுங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு நேரடி சாட்சி. இந்த வழக்குல சிக்கினது வெறும் ஒரு நம்பர் இல்ல, ஒரு 15 வயசு பையன். இந்த ஒரு சம்பவத்தால அவனோட வாழ்க்கை எப்படி தலைகீழா மாறுச்சுன்னு வாங்க விரிவா பார்க்கலாம். இது மொஹமது ஜாஹித்ங்கிற ஒரு சிறுவனோட கதை. பீகார்ல நடந்த இந்த சம்பவம் நம்ம நீதி அமைப்பு எப்படி செயல்படணும்னு சொல்றதுக்கு மட்டும் இல்ல, சில சமயம் அது எவ்வளவு மோசமா தவறாகுதுங்கிறதுக்கும் ஒரு வலி மிகுந்த எடுத்துக்காட்டு. அக்டோபர் 23, 2025 இந்த நாள்ல தான் ஒரு 15 வயசு பள்ளி மாணவன் கைது செய்யப்படுறான். அவன சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பாம பெரியவங்க இருக்கிற ஜெயிலுக்கு அனுப்புறதே முதல் சட்ட மீறல். ஆனா உண்மையான அதிர்ச்சி அது இல்ல. உங்களால நம்ப முடியுதா? கைது செய்யப்படுறதுக்கு கொஞ்ச வாரத்துக்கு முன்னாடி தான் போலீஸ் முழுசா விசாரிச்சு ஜாஹித்க்கும் இந்த குற்றத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி குற்றப்பத்திரிகையிலிருந்தே அவர் பேரை நீக்கியிருந்தாங்க. அப்படின்னு இந்த கைது எப்படி நடந்துச்சு? இந்த முரண்பாட்டை புரிஞ்சுக்கணும்னா நாம இந்த கதையோட ஆரம்பத்துக்கு போகணும். எல்லாமே ஒரு சாதாரண பக்கத்து வீட்டு சண்டையிலிருந்து தான் தொடங்குச்சு. எல்லாம் பீகார்ல மாதிபுர மாவட்டத்துல ஒரு சாதாரண நிலத்தகராறுல இருந்து தொடங்குது. அது கைகலப்புல முடிய ஒரு தரப்பு போலீஸ் ஸ்டேஷன்ல முதல் தகவல் அறிக்கை, அதாவது எஃப்ஐஆர் பதிவு செய்றாங்க. இதுதான் ஒரு கிரிமினல் கேஸோட முதல் படி. அந்த புகார்ல 15 வயசான ஜாஹித் உட்பட 14 பேர் மேல குற்றம் சாட்டப்படுது. இந்த கால வரிசைய கொஞ்சம் கவனமா பாருங்க. இதுதான் இந்த வழக்கின் இதயம். ஜூலை 11 புகார் பதிவு செய்யப்படுது. அப்புறம் விசாரணை நடக்குது. செப்டம்பர் 1 போலீஸ் குற்றப்பத்திரிகை, அதாவது சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்யும் போது ஜாஹித் மேல குற்றம் இல்லைன்னு சொல்லி அவர் பேரை நீக்கிடுறாங்க. இதோட கதை முடிஞ்சிருக்கணும். ஆனா இங்க பாருங்க, செப்டம்பர் 25 ஒரு உயர் அதிகாரிகிட்ட இருந்து ஒரு நோட்டு வருது. அதுதான் எல்லாத்தையும் மாத்துது. அதோட விளைவா அக்டோபர் 23 நிரபராதின்னு விடுவிக்கப்பட்ட அதே ஜாஹித் கைது செய்யப்படுறாரு. அந்த உயர் அதிகாரியோட குறிப்புல அப்படி என்னதான் இருந்துச்சு? சட்டப்படி சரியா போய்கிட்டு இருந்த ஒரு விசாரணைய அப்படியே தலைகீழா புரட்டி போட்ட அந்த ஒரு கட்டளை எது? இதுதான் அந்த உத்தரவு. கோசி சரகத்தோட டிஐஜி அவரோட கீழ் அதிகாரிக்கு அனுப்பின குறிப்புல என்ன சொல்றாருன்னா, குற்றச்சாட்டுகள் உண்மைன்னு நீங்களே அனுமானிச்சுக்கிட்டு விசாரணைய தொடருங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இது சட்டத்தோட மிக அடிப்படையான கொள்கைக்கே எதிரானது. நம்ம குற்றவியல் சட்டத்தோட அசைக்க முடியாத கொள்கை நிரபராதி என்ற அனுமானம். அதாவது கோர்ட்ல குற்றம் நிரூபிக்கப்படுற வரைக்கும் ஒவ்வொருத்தரும் நிரபராதி தான். இது வெறும் சட்ட விதி இல்ல, இதுதான் ஒரு நியாயமான சமூகத்தை அடக்குமுறை அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டுது. ஆனா டிஐஜியோட உத்தரவு என்ன சொல்லுது? குற்றவாளின்னு நினைச்சு விசாரி. இது அந்த கொள்கையவே உடைச்சேரியுது. இங்கதான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். ஜாஹித் நிரபராதின்னு விசாரணையில முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு அவருக்கு எதிராக ஒரு சின்ன புது ஆதாரம் கூட கிடைக்கல. அப்போ கைதுக்கு என்ன காரணம்? டிஐஜியோட அந்த ஒரு முறையற்ற உத்தரவு மட்டும்தான். இது ஒரு தனிப்பட்ட அதிகாரியோட தவறு மட்டுமில்ல, ஒரு சிறுவனோட சுதந்திரம் பறிபோனதுக்கு சிஸ்டம் பல இடங்கள்ல தோல்வி அடைஞ்சிருக்கு. அந்த தொடர் தவறுகள் என்னென்னு பார்க்கலாம். இது ஒரு தோல்வியோட சங்கிலித் தொடர் மாதிரி. ஒவ்வொரு கண்ணையும் எப்படி உடைஞ்சதுன்னு பாருங்க. முதல்ல டிஐஜியோட அந்த சட்டவிரோத உத்தரவு, அதை ஏத்துக்கிட்டு கீழ் அதிகாரி புது ஆதாரம் இல்லாம அரெஸ்ட் பண்றாரு. இது 2வது தப்பு. அப்புறம் அரெஸ்ட் பண்ணும்போது அந்த பையனோட வயச 19ன்னு தப்பா பதிவு செய்றாங்க. இது 3வது. கடைசியா மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்தினப்போ அவர் ஃபைல்ஸ சரிபார்க்காம மெக்கானிக்கலா ஜெயிலுக்கு அனுப்ப உத்தரவு போடுறாரு. ஒரு தப்பு அடுத்த தப்புக்கு வழிவகுத்து கடைசியில ஒரு 15 வயசு பையன் பெரியவங்க இருக்கிற ஜெயில்ல அடைக்கப்பட்டான். இந்த அநீதிக்கு எதிரா ஜாஹிதோட குடும்பம் பாட்னா உயர்நீதிமன்றத்தை அணுகுனாங்க. அங்கதான் இந்த வழக்குல ஒரு திருப்புமுனை ஏற்பட்டுச்சு. உயர் நீதிமன்றம் இந்த வழக்கின் விவரங்களை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இது ஒரு சாதாரண தப்பில்ல, இது முற்றிலும் சட்டவிரோதமானதுன்னு தீர்ப்பளிச்சாங்க. நம்ம அரசியலமைப்பு நமக்கு கொடுக்கிற வாழ்வதற்கான அடிப்படை உரிமைய இது அப்பட்டமா மீறின செயல்னு கோர்ட்டு ரொம்ப கடுமையா கண்டிச்சுது. இந்த சிஸ்டத்தோட தவறுகள்னால அந்த 15 வயசு பையன் தன்னோட வாழ்க்கையில 2.5 மாசத்தை ஜெயில்ல இழந்திருக்கான். ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு இது எவ்ளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கோர்ட்டு ஜாஹித்த விடுதலை செஞ்சதோட நிக்கல, அவன் அனுபவிச்ச கொடுமைக்கு ஒரு தீர்வு வேணும். அதனால அவனோட உடல் மற்றும் மனவேதனைக்கு ஈடா பீகார் அரசாங்கம் 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும்னு உத்தரவு போட்டாங்க. ஆனா கோர்ட்டோட தீர்ப்புல ரொம்ப முக்கியமான அம்சம் இதுதான், பொறுப்புடைமை.
இந்த 5 லட்சம் ரூபாய மக்கள்கிட்ட இருந்து வாங்கின வரி பணத்துல இருந்து கொடுக்க கூடாதுன்னு கோர்ட் சொல்லுச்சு. அதுக்கு பதிலா இந்த அநீதிக்கு காரணமான டிஐஜி உள்ளிட்ட அதிகாரிகளை கண்டுபிடிச்சு அவங்களோட சம்பளத்துல இருந்து தான் இந்த தொகையை வசூலிக்கணும்னு உத்தரவு போட்டாங்க. இது அதிகாரிகளுக்கு ஒரு ரொம்ப வலுவான செய்தியை அனுப்புது. இந்த வழக்கு முகமது சாஹித பத்தி மட்டும் இல்ல, இது நம்ம எல்லாரையும் பத்தினது. அரசாங்கத்தோட அதிகாரம், தனிநபரோட சுதந்திரம் மற்றும் நீதியோட பங்கு பத்தின ஒரு முக்கியமான பாடம் இது. ஒரு பக்கம் குற்றங்களை தடுக்க அரசாங்கத்துக்கு அதிகாரம் தேவை, இன்னொரு பக்கம் அந்த அதிகாரத்தை தப்பா பயன்படுத்துறதுல குடிமக்களை பாதுகாக்க அரசியலமைப்பு உரிமைகளை கொடுத்திருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சமநிலை ரொம்ப அவசியம். இந்த வழக்குல அந்த சமநிலை கொலைஞ்சு போச்சு. இந்த தீர்ப்பு ஒரு ஆழமான உண்மையை நமக்கு ஞாபகப்படுத்துது. சட்ட நடைமுறைகள்ங்கிறது வெறும் சம்பிரதாயங்கள் இல்ல, அதுதான் நம்ம சுதந்திரத்தோட உண்மையான பாதுகாவலர்கள். பதவியில எவ்ளோ பெரிய அதிகாரியா இருந்தாலும் யாரும் சட்டத்துக்கு மேல இல்லைங்கிறத இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்துது. கடைசியா இந்த வழக்கு நம்ம ஒவ்வொருத்தர் முன்னாடியும் ஒரு கேள்வியை வைக்குது. சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய போலீஸும் அதிகார வர்க்கமும் கோர்ட்டுகளுமே நடைமுறைகளை புறக்கணிக்கும் போது ஒரு சாதாரண குடிமகனோட சுதந்திரத்தை யார் பாதுகாப்பாங்க? இது நம்ம எல்லாரும் சேர்ந்து யோசிக்க வேண்டிய கேள்வி.